பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நான் போதகர் ரோனல், டிஏசி பிரேயர் டைரக்டர். ஸோ இந்த காணொளி சில பிரேயர் மினிஸ்ட்ரியை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு முதலாவதாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்து கொண்டு வருகிறார். இரண்டாவது, இந்த வேலையில் கூட நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த டிஏசி பிரேயர் மினிஸ்ட்ரியில் அநேக விதங்களிலே நீங்கள் ஆதரித்து ஜெபித்து நிறைய ஜபங்களை ஏறெடுக்கப்பட்டது. அதுக்கு நீங்களும் ஆதரித்து கலந்து கொண்டு ஜெபித்து இன்னமும் சிலர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக கர்த்தர் நம் மாநாட்டை ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். அந்த எதிர்பார்ப்போடு அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். சரிங்களா? ஸோ முதல் காரியம், இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சில காரியங்களும் சொல்லுகிறேன். முதல் காரியம் நம்மளுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை டிஏசி பிரேயர் கேதரிங் நடைபெறும். ஸோ அது 2 மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ அதனுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், எங்கே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருங்க, இதில் டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ தயவு செய்து இப்பயே உங்கள் டேட்ஸை இதை எந்த ஒரு ஊழியமும் வைக்காதபடிக்கு எல்லாரும், நம்மளுடைய எண்ணமே என்னென்னா டிஏசியாக இது ஏற்பாடு பண்ணது டிஏசியாக நம்ம ஒன்றாக உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் இந்த டைமை மட்டும் நீங்கள் இந்த மினிஸ்ட்ரிக்குன்னு நீங்கள் ஒதுக்கும்படியாக மிக தாழ்மையை நான் கேட்டுக்கொள்கிறேன். கலந்து கொள்ளுங்கள். சில விவரங்கள், மேல் விவரங்கள்லாம் உங்களுக்கு வருகிற நாட்களிலே கொடுக்கப்படும். ரெண்டாவது காரியம், எம்சிஎம் பிரேயர் நடைபெறும். சரிங்களா? எம்சிஎம் பிரேயர் மாதம் நடைபெறும். ஸோ அதுவும் இந்த லிஸ்ட்டும் இங்கே இருக்கிறது. இந்த டேட்டையும் நீங்கள் உங்கள் டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இது யூடியூப் மூலியமாக இந்த வேலையிலும் கூட உங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ நீங்கள் யூடியூப் மூலியமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ அதில் தமிழ் செக்ஷன், ஸோ தமிழில் தான் இருக்கும். சிலர் நம்மளுடைய டிஏசி மெம்பர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அதை ஜெபிப்பாங்க. ஸோ நம்ம அந்த யூடியூப் வழியிலாக நம்ம கலந்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? நம்மளுடைய மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான, இந்த வருஷத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்மளுக்கு இந்த வருஷம் ஜெப முகாம் நடைபெறும். we will have our prayer camp. அது எப்போன்னா ஜூன் 20, 21, 22. சரிங்களா? ஸோ அந்த போஸ்டர் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த போஸ்டர்ஸ்லாம் உங்கள் சர்ச்சுக்கு அனுப்பப்படும். ஸோ தயவு செய்து இதை நீங்கள் உங்கள் சபைகளில் அறிவிக்கும்படியாக ஆயத்தப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஸோ இதற்காக ஜெபிங்க. நிறைய ஆயத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. இது மூலியமாக கர்த்தர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் என்று அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. சில மேல் விபரங்கள் உங்களுக்கு வருகிற நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த டேட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, தயவு செய்து உங்கள் சபைகளில் இந்த ஜெபிக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதகர்மார்கள், சபை தலைவர்கள், ஸோ தயவுசெய்து இதை குறித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜனங்களை அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக கர்த்தர் நம் மத்தியிலே அவர் செய்வார். அவர் வாக்கு சொன்னவர், நிச்சயமாக அது செய்து முடிப்பார். சரிங்களா? ஸோ தயவு செய்து தொடர்ந்து ஜெபிங்க. நம்மளுடைய மாநாட்டுக்காக ஜெபிங்க, எழுப்புவதற்காக ஜெபிங்க. மெய்யாகவே கர்த்தர் நம் மாநாட்டை அதிகமாக நேசிக்கிறார். ஸோ நிச்சயமாக இந்த ஜெபம் கர்த்தர் கேட்குறாரு. நம்ம ஏறெடுக்க ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. நிச்சயமாக ஏற்ற நேரத்தில், அவருடைய டைமிங்கில், அவருடைய சித்தத்தில் நிச்சயமாய் நாம் காத்திருக்கிற காரியங்கள் நம் கண்கள் காண செய்வார். அல்லேலூயா. ஸோ தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து ஆதரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. God bless you. Jesus loves you.